ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அண்ட் இது வந்துட்டு லாஸ்ட் வீடியோவோட, அதாவது என் பையன் பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோவோட கண்டினியூவேஷன் பார்ட் 1ல நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ எங்க பையனுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு டெக்கரேட் பண்ணி கேக் கட் பண்ணி அவனை ஹாப்பியாக வச்சுக்க நாங்கள் ட்ரை பண்ணோம். ஸோ அவனும் ஏதோ ஓரளவுக்கு ஹாப்பியாக இருந்தான். இப்போ நெக்ஸ்ட் டே அவனோட பர்த்டே அன்னைக்கு எங்கே போகலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு ஆராய்ச்சியிலேயே ஈடுபட்டுட்டோம். எங்கே போனால் ஹாப்பியாக இருப்பான், எங்கே நம்ம ரொம்ப வேல்யூவாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு, சரி ஓகே நம்ம வந்து ரேடிசன் போகலாம். ரேடிசன் ப்ளூ இது வந்துட்டு மகாபலிபுரம்ல இருக்கு. அண்ட் இங்கே வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் தான் ரொம்பவே ஹைலைட்டட். எங்கள் பையனுக்கு தண்ணியில் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே இங்கே சூஸ் பண்ணி வந்திருந்தோம். ஆஸ் அ பேரண்டாக எங்களுக்கு அவனுக்கு நல்ல ஒரு ஸ்வீட்டான மெமரிஸை க்ரியேட் பண்ண முடியும் இல்லையா? அதுக்காகவே நாங்கள் ஒவ்வொரு பர்த்டேக்கும் அவனுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகான மெமரிஸை க்ரியேட் பண்ணணும்னு யோசிப்போம். ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணி நாங்கள் ரேடிசன் வந்தோம். அண்ட் இங்கே எங்களுக்கு அழகாக இந்த மாதிரி சங்காலான மாலையை போட்டு வெல்கம் பண்ணி உள்ளே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரொம்பவே அழகாக ப்ளசண்ட்டாக ரிசீவ் பண்ணாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. என் ஹஸ்பண்ட் அவங்க வந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது செக்இன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கேப்பில் நம்ம வந்த வேலையை நம்ம பார்க்கணும் இல்லையா? நம்ம எக்ஸ்ப்ளோர் வேலையை தான் சொல்கிறேன். ஸோ அப்படியே நான் ரிசப்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படியே ரிசப்ஷனை சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்பவே ப்ளசண்ட்டாக அண்ட் பேர்ட்ஸ் சவுண்டோட சூப்பராக காமாக இருந்தது. ஆக்சுவலி என் சிஸ்டருக்கு வந்துட்டு வெல்கமிங்கில் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட், இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமே அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. அண்ட் இந்த ஆமா தாத்தா பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக என்னை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. சரி அவர்கிட்டையும் போயிட்டு அவருக்கும் ஒரு ஹாய் சொல்லிடலாமேன்னு சொல்லிட்டு ஹாய் சொல்லிட்டு இருந்தோம். அண்ட் ரிசப்ஷனில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டாச்சு கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்தது பார்க்கவே. அண்ட் ஒரு வழியாக நான் வந்துட்டு ரிசப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டேன். அண்ட் சேம் டைம் என் ஹஸ்பண்டோட செக்இன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அண்ட் நாங்கள் வெளியில் கிளம்பி பகிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் ஃபைனலி பகி காரும் வந்துட்டு நாங்கள் எங்கள் ரூமுக்கு கிளம்பிட்டோம். அண்ட் நாங்கள் புக் பண்ணியிருந்த ரூம் வந்துட்டு பீச் வியூ ஸ்வீட். அண்ட் இங்கே வந்துட்டு 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்வீட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரைவேட் பூல் வில்லா சீ வியூ ஸ்வீட். அண்ட் செகண்ட் வந்துட்டு சீ வியூ ஸ்வீட். அண்ட் தேர்ட் வந்துட்டு கார்டன் வியூ ஸ்வீட் அண்ட் பூல் வியூ ஸ்வீட். ஸோ எங்களுக்கு வந்துட்டு ப்ரைவேட் பூல் வில்லா ஸ்வீட் கிடைக்கல. அதனால் வந்துட்டு சீ வியூ ஸ்வீட் சூஸ் பண்ணியிருந்தோம். பகியில் ஏறி உக்காந்துட்டு அப்படியே எல்லாத்தையும் சுற்றி பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு அப்படியே க்ரீனரிஸாக இருந்தது. ஸோ சைட் சீயிங் பார்த்தோம்னா செம்மையாக ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் நான் இன்னொரு ரொம்பவே முக்கியமான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண மறந்துட்டேன். ஆக்சுவலி இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களா, இது வந்துட்டு இன்ஃபினிட்டி பூல். அண்ட் இந்த பூல் வந்துட்டு எந்த ரூம்ஸ் எல்லாம் ஆக்சசபிள் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ப்ரைவேட் பூல் வில்லா சீ வியூ ஸ்வீட் அண்ட் சீ வியூ ஸ்வீட் இந்த 2 ரூம்ஸ் மட்டும்தான் ஆக்சசபிள் பண்ண முடியும். மற்றபடி கார்டன் வியூ அப்புறம் பூல் வியூ அப்படிங்கிற ரூம்ஸ் வந்துட்டு ஆக்சசபிள் கிடையாது அப்படின்னு எங்களுக்கு சொன்னாங்க. ஸோ நீங்கள் போனீங்கன்னா அதை கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் சீ வியூ எடுத்ததுனால எங்களால் அந்த பூலையும் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சுது. பகியில் உட்காந்துட்டு அழகாக இப்படி சைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஒரு வழியாக நாங்கள் வந்து ரூமில் ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் நாங்கள் எடுத்திருந்த ரூம். அண்ட் இது வந்துட்டு சீ வியூ ஸ்வீட். அண்ட் ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்தது. இங்கேருந்து ரூமில் இருந்துட்டு நம்ம பீச் பார்க்கும் பொழுது அவ்வளோ ப்ளசண்ட்டாக அண்ட் காமாக இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக நம்ம ரூமையும் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் எடுத்திருந்த ரூம் நம்பர் வந்துட்டு 46 and 47.
இங்க இருந்துட்டு சீயை பார்க்கும் பொழுது அவ்வளோ ரம்மியமா பிளசண்டா காமா மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமா இதமா இருந்தது. இன்னும் என்னெல்லாம் வார்த்தை இருக்கோ அதெல்லாம் போட்டு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்தது. ஒரு வழியா நம்ம சோழர்கள் வாழ்ந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டோம். அண்ட் ரூம் ஓபன் பண்ண உடனே ஏசி ஜில்லுன்னு குளுன்னு ரூம் சூப்பரா இருந்தது. அடிக்கிற வெயிலுக்கு உள்ள போயிட்டு படுத்து ரெஸ்ட் எடுத்துடலாம் அப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா சென்னையில அந்த அளவுக்கு டெம்பரேச்சர். என் பையனுக்கு சுத்தமா முடியல, போன உடனே பெட்ல ஏறி படுத்துட்டாரு சேடு. அண்ட் அப்படியே ரூமையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் ஒரு கிங் சைஸ் பெட் அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி அண்ட் கெட்டில் இருந்தது. அண்ட் ஸ்நாக்ஸும் கொஞ்சம் வச்சிருப்பாங்க யூஸ்வலாகவே. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கவுச் அண்ட் டிவி. அண்ட் அந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கபோர்ட் வித் மிரர். அந்த கபோர்ட்ஸ்குள்ளேயும் கொஞ்சம் நிறைய மெயின்டைன் திங்ஸும் இருந்தது, லைக் அயன் பாக்ஸ், ஹேங்கிங் அந்த மாதிரி நிறைய இருந்தது. நான் அப்படியே ரூம் முடிச்சுட்டு நம்ம வாஷ்ரூம் சைட் போகணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு வாஷ்ரூம் என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு ஒரு பெரிய பாத்டப் செட் பண்ணியிருந்தாங்க, வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த சைடில் பாத்ரூம் அந்த சைடில் வந்துட்டு டாய்லெட் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. மெயின்டெனன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் 9 கொடுப்பேன் ரேட்டிங் அவுட் ஆஃப் 10க்கு. நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ப்ராடக்ட் அவங்க வாஷ் பண்ணுற ஹேண்ட் வாஷ் ஆர் பாத்திங் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்னென்னா டவ் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மி, பட் கம்பேர் பண்ணாமல் இந்த ஹோட்டல் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே இருந்தது. இந்த மாதிரி ரூம்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு நமக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும் இல்லையா? ரிலாக்ஸ்டாக என் பையனோட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வெளியில் போய் உட்காரலாமேன்னு சொல்லிட்டு உட்காந்து டிவி பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. வருஷம் ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கேன். நமக்கு இந்த மாதிரி ஒரு நாள் கிடைச்சாலும் அதை ரொம்பவே அழகாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இங்கேருந்து உட்காந்து வியூ பார்க்கும் பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச இடத்துல இப்படி போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அடுத்த நாள் மனசுக்கும் சரி நம்ம உடம்புக்கும் சரி ஒரு புது தெம்பே கிடைக்கும். அடுத்தடுத்து ஓடுறதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து இப்போ எங்கே கிளம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு இன்னொரு பூல் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த பூல் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். அந்த பூலுக்கு தான் நாங்கள் இங்கே போயிட்டுருக்கோம். இப்போ அதுக்கு முன்னாடி ஸ்நாக் அப்படியே சாப்பிட்டுட்டு போகலான்னு இருக்கோம். அதுக்குள்ள என் பையன் வந்துட்டு இந்த இன்ஃபினிட்டி பூல்ல வந்துட்டு குதிக்கணும் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா இருந்தான். என் பையன் வந்து தண்ணி பார்த்த இடமெல்லாம் பாஞ்சுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு வந்து நான் வந்து வாட்டர் ஸ்னேக்னு பேர் வச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு நாங்க வந்து இந்த பூல் நாங்க யூஸ் பண்ண போறது இல்லை, நெக்ஸ்ட் டே தான் பண்ண போறோம். நாங்க இன்னைக்கு வந்துட்டு அந்த பெரிய பூல் தான் உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அப்படியே ஸ்நாக் போற வழியில ஸ்நாக் சாப்பிட்டுட்டு போயிடலாம். எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சதே அவங்களோட வெல்கமிங் தான். அவ்வளோ அழகாக ப்ளசண்ட்டாக வெல்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் போன உடனே என்ட்ரன்ஸ்லேயே ஒரு டீ கடை செட்டப் மாதிரி போட்டு டீ கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த சைடில் வந்துட்டு பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் கோல்ட் காஃபி இருந்தது. அண்ட் ஆஸ் யூஷுவல் லைக் பட்டர் பிஸ்கெட்ஸ் அண்ட் கேக்ஸ், சாண்ட்விச் இந்த மாதிரி ஆஸ் யூஷுவல் ஸ்நாக் தான் இருந்தது. எல்லாமே எடுத்து சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே வந்து ஸ்விம்மிங் பூல் கிளம்பிட்டோம். பாருங்க, இப்படி ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா, கொஞ்சமாச்சும் அவளுக்கு அட்டென்ஷன் கொடுக்கணுங்கிற கன்சர்ன் இருக்கா? அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நான் தான் பாவமா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்நாக்கை முடிச்சுட்டு நம்ம அப்படியே நடக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம இப்போ வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். அண்ட் இந்த சைடு இருக்கிறது எல்லாமே சீ ஸ்வீட். அண்ட் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகான வியூ, க்ரீனரிஸாக இருந்தது எங்கே பார்த்தாலும். அண்ட் பார்க்கில் நாங்கள் யூட்டிலைஸ் பண்ண முடியல. அண்ட் சைக்கிளிங் எங்களால் பண்ண முடியல.
நிறைய கேம்ஸ் எங்களால் யூட்டிலைஸ் பண்ண முடியல ஒன் டேங்கிறதுனால. பிகாஸ் எங்க பசங்க தண்ணியை விட்டு வெளியிலேயே வரல. அவங்க யூஸ் பண்ண ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு பூல் மட்டும் தான். அதை தவிர்த்துட்டு மற்ற எந்த ஆக்டிவிட்டீஸுமே அவங்க பண்ணவில்லை. அண்ட் இந்த சைடு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து கார்டன் வியூ ஸ்வீட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எல்லாமே ஸோ இப்போ நம்ம அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கோம். எந்த சைட் போயிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம பூல் வியூ ஸ்வீட் அந்த சைடு தான் போய்கிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ நம்ம ஒரு வழியா பூல் வியூ ஸ்வீட் கிட்ட வந்துட்டோம். அண்ட் இதுதாங்க அந்த பெரிய ஸ்விம்மிங் பூல். பார்க்கவே அவ்வளோ அழகா லென்த்தா அந்த பூலுக்கு நடுவில் பிரிட்ஜஸ் எல்லாம் வச்சு சூப்பராக இருந்தது. இந்த எண்ட்லேருந்து அந்த லாஸ்ட் ஆக்சுவலி நாங்கள் பக்கியில் வந்தோம் இல்லைங்களா ரிசப்ஷன்ல இருந்து, அது வரைக்கும் பூல் ரொம்பவே லென்த்தியாக லாங்கான ஒரு ஸ்விம்மிங் பூல் சூப்பராக இருந்தது. ஸோ இந்த ஒரு விஷயத்த பார்த்து மட்டுமே தான் நான் இந்த ரேடிசனை புக் பண்ணியிருந்தேன். பிகாஸ் என் பையன் ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எனக்கு இந்த பிரிட்ஜஸ் இந்த அவங்களுடைய இந்த மெயின்டெனன்ஸ் எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ வாங்க பார்ப்போம். இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே பூல் வியூ ஸ்வீட். ஆக்சுவலி இந்த பூலில் விளையாடுறதுக்கு நிறைய கேம்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் அந்த கேம்ஸ் எல்லாமே சார்ஜபிள், செப்பரேட் சார்ஜ் தான். அண்ட் நீங்கள் வந்துட்டு அந்த கேம்ஸ் எல்லாம் எடுத்து விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் செக் அவுட் பண்ணும்பொழுது அவங்க அந்த சார்ஜ் எல்லாம் அதில் இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு பில்ஸ் கொடுத்துருவாங்க. சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு மனுஷங்க மட்டும் இல்லைங்க, பறவைங்க கூட தண்ணியை தேடி வந்து விளையாண்டுட்டு இருந்தது தண்ணிக்குள்ள. ஸோ அந்த அளவுக்கு சென்னையில் வெயில் டெம்பரேச்சர் தாங்க முடியாத அளவு இருக்கு. ஸோ இந்த பூல்ல ரொம்பவே அழகான ஒரு விஷயம் அவங்களுடைய மெயின்டெனன்ஸ் தான். அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ எங்களுக்கு ஸ்பெஷலி எங்கள் பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் சொன்ன மாதிரி எங்களால் மற்ற எந்த ஆக்டிவிட்டீஸுமே பண்ண முடியல. அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. அவங்க தண்ணியை விட்டுட்டு வெளியில எந்திரிச்சே வரல. எங்களாலையும் தூக்க முடியல. சரி விளையாடட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். இந்த மாதிரி எல்லாரும் ஜாலியா விளையாடி முடிக்கிறதுக்குள்ளேயே ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டு அடுத்த என்ன நெக்ஸ்ட் டின்னர் தான். ஸோ நாங்கள் போயிட்டு கிளம்பி ரெடி ஆகிறதுக்கே எங்களுக்கு 8:30 ஆயிடுச்சு. அப்படி டைரக்டா டின்னர் போற மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி பிளேஸ்க்கெல்லாம் வரணும் அப்படின்னு சொன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 நாளாவது ஸ்டே பண்ணணும் ஃபுல்லா கவர் பண்றதுக்கு. ஒன் டே அப்படிங்கிறது அந்த அளவுக்கு எல்லாம் கண்டிப்பா போதுமானதா இருக்காது. அதுவும் குட்டீஸ் வச்சிருக்க நம்மள மாதிரி ஆட்கள்லாம் 2 நாளாவது இருக்கணும். அப்பதான் கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். பட் ஓகே தான். குட்டீஸ் எல்லாம் செம்ம ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி வந்து நாங்கள் டின்னருக்கு கிளம்பிட்டு இருந்தோம். அண்ட் இந்த சைட்லயும் நிறைய சைட் சீயிங் இருக்கு. எங்களால் அந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணவே முடியல. ஸோ அவசரமா போயிட்டு தான் இருந்தோம். அண்ட் ஒரு வழியா நாங்கள் இப்போ வந்துட்டு டின்னருக்கு போய்கிட்டு இருக்கோம். டின்னர் எது அப்படின்னு சொன்னா சேம் ரிசப்ஷன் ஏரியால தான். ஸோ இங்கேயே வந்துட்டு பீச்சுக்கு ஆப்போசிட்ல இங்க பார்த்தீங்க அப்படின்னா இங்க ரெஸ்டாரண்ட் இருக்கு. இங்க நீங்க செப்பரேட்டா பே பண்ணி கூட நீங்க வந்து இங்க டின்னர் சிவி பார்த்துட்டு டின்னர் முடிக்கலாம். பட் நான் வந்துட்டு பேக்கேஜ் எடுக்கும் பொழுது என் ஹஸ்பண்ட் எக்ஸ்ட்ராவா டின்னருக்கும் இன்க்ளூடட் பண்ணி தான் எடுத்திருந்தாங்க. பிகாஸ் நம்ம பேக்கேஜ் எடுக்கும் பொழுது யூஸ்வலாகவே வந்து
பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் காம்ப்ளிமெண்ட்ரியா வந்து இன்க்ளூட் ஆகும். மற்றபடி டின்னர்லாம் நம்மளே வந்துட்டு செப்பரேட்டா பேக்கேஜை எடுக்கணும். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா டின்னரையும் பேக்கேஜ் எடுத்துருந்தோம். ஸோ அதனால நாங்கள் ரிசப்ஷன் என்ட்ரன்ஸ்ல வந்துட்டு எங்களுக்கு டின்னர் டோக்கன் வந்து பஃபே. ஸோ அதுக்காக தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். அண்ட் மீன் டைம் இந்த மாதிரி பீச்சை வந்து ஒரு விசிட் பண்ணிட்டு இனியா நாங்கள் திரும்ப ரிட்டன் இங்கே வருவோம். என் பையனுக்கு கேக் கட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் போறதுக்கு முன்னாடி ஒரு விசிட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி வந்து விசிட் பண்ணிட்டு திரும்ப போய்கிட்டு இருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி பகல்ல பார்க்கறத விட நைட்ல ரொம்பவே அழகா இருந்தது. இந்த பூக்கள் எல்லாம் அழகா பூத்து குலுங்கி பச்சை பசேல்னு அதுல ரொம்பவே கலர்ஃபுல்லா சூப்பரா இருந்தது. ஸோ பகல்ல பார்க்கறத விட நைட்ல ரொம்ப பீஸ்ஃபுல்லா ரொம்ப காமா இருந்தது. ஸோ மனசுக்கு ஒரு வைப், ரொம்ப காமான ஒரு வைப் கொடுத்துச்சு. அப்படியே நைட் வியூஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே நாங்க ஒரு வழியா வந்துட்டு டின்னர் பிளேஸ்க்கு ரீச் ஆயிட்டோம். அண்ட் நாங்க போன வீக் வந்துட்டு ஹாப்பி ஹார்ஸ் 50% டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க நிறைய விஷயத்துல. ஃபார் எக்ஸாம்பிள் பார், அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஃப்ரீ கூப்பன்ஸ் அண்ட் 50% டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் எங்களால வந்து எந்த கூப்பனுமே யூட்டிலைஸ் பண்ண முடியல. பிகாஸ் எங்களுக்கு சுத்தம் டைமே இல்லை. ஆக்சுவலி டின்னர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா செப்பரேட்டாக பார்க்கும் பொழுது ஓகேவா இருந்தது. பட் இப்போ நம்ம ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு அந்த பிளேஸோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே, இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் போட்டிருக்கலாம், இன்னும் நிறைய பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல். அண்ட் டேஸ்ட் வைஸ் கூட ரொம்ப ஆவரேஜ் தான். ஸோ ஓகேவாக தான் இருந்தது. ஸோ கம்பேரிட்டிவ்லி ஓகே. பட் கம்பேர் பண்ணாமல் நம்ம இதை மட்டுமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஓகே பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ நாங்கள் எல்லாமே எடுத்து போட்டு வந்து நாங்கள் டேபிள் அரேஞ்ச் பண்ணி செட்டில் ஆகிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் டெசர்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா யூஷுவல் பேஸ்ட்ரி, கேக்ஸ், பாயாசம், அப்புறம் ஃப்ரூட்ஸ் சாலட், இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு பஃபெட்டில் என்னெல்லாம் ஸ்டார்டர்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி காமன் ஸ்டார்டர்ஸ் தான் இருந்தது. அண்ட் அதையுமே நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு டின்னரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி ரூம்ல இருந்து ரிசப்ஷனுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ். அண்ட் வரும் பொழுது எல்லாருக்கும் எனர்ஜி ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ போகும் பொழுது நம்ம பக்கி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பக்கி எடுத்துட்டு நாங்கள் இப்போ ரூமுக்கு போகலை. நேராக வந்துட்டு நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா பீச் வியூ, அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். அங்கே தான் என் பையனுக்கு வந்து கேக் கட் பண்ணுற பிளானிங் இருக்குது. ஆக்சுவலி இங்கே ஒரு பெரிய சம்பவம் என்னன்னா, குட்டீஸ் எல்லாருமே ரொம்பவே தூக்கத்துக்கு வந்துட்டாங்க. சுத்தமாக முடியல. அண்ட் என் பையன் முன்னாடி நாள் நைட்டும் தூக்கத்துக்கு இருந்தான். அண்ட் அந்த அன்னைக்கும் கேக் கட் பண்ணுற அன்னைக்கும் தூக்கத்தில் இருந்தான். அவனால கட் பண்ண முடியல. சரி ஓகே அப்படின்ட்டு என் ஹஸ்பண்டை கேக் கட் பண்ணிட்டாங்க. எல்லாமே தூக்கத்துக்கு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா பிரிஸ்க் ஆகிட்டாங்க. அண்ட் இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, எனக்கு எப்போவுமே இந்த பாப்ஸ் வெடிக்காது. எப்போ வாங்கினாலும் சொதப்பில் தான் இருக்கும். அண்ட் இன்னைக்கு வந்துட்டு அதிசயமாக வெடிச்சிருந்தது. பட் நான் அதை வீடியோ எடுக்கிறேங்கிற பேரில் வீடியோ ஆன் பண்ணாமே வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ என் ஹஸ்பண்ட் கிட்ட இன்றைக்கும் போச்சு சொதப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி டின்னர்லாம் முடிச்சுட்டு கேக்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த டேவை முடிச்சிட்டோம். என் பையன் அப்போ கேக் கட் பண்ணும்பொழுது ரொம்ப ஸ்லீப்பியாக இருந்தான். இப்போ பாருங்கள் என்னமா சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான்.
ஓகே காய்ஸ், ஸோ இதோட அந்த பார்ட் 2 வீடியோ முடிஞ்சுது. அண்ட் நெக்ஸ்ட் டே நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத பார்ட் 3 நான் வந்துட்டு வீடியோ ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் இந்த பார்ட் 2 வீடியோவே ரொம்ப லென்த்தி ஆயிடுச்சு. அண்ட் நான் பார்ட் 3யும் அந்த வீடியோவும் சேர்த்து போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால அதை நான் வந்துட்டு பார்ட் 3 நான் ரிலீஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அண்ட் என் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஃபியூச்சர்ல நோட்டிஃபிகேஷனா வரும். அண்ட் இந்த பார்ட் 2 வீடியோ நான் 1K ரீச் ஆகும்னு நம்புறேன். கண்டிப்பா அது உங்க கையில தான் இருக்கு. சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், நான் உங்களை பார்ட் 3 வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.